அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். நாட்டு மக்களுக்கு அரசாங்கத்தின் அதிர்ச்சி தகவல். விரைவில் புதிய வரி. ஆசிரியராக விரும்புவோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. யாழில் கடும் பதட்டம். போலீசார் துப்பாக்கிச்சூடு. இருவர் அதிரடி கைது. இலங்கையில் வெகுவாக அதிகரித்துள்ள எரிபொருள் விலை. அழகு நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட அசம்பாவிதம். வைத்தியசாலையில் பலர் அனுமதி. இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த குடும்பஸ்தர். மர்ம நபர்களால் அரங்கேற்றப்பட்ட கொடூரம். இலங்கைக்கு வந்து குவியும் சுற்றுலா பயணிகள். போலி பிரித்தானிய கடவுச்சீட்டுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஒருவர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மிக விரைவில் இலங்கையில் தேசிய சொத்து வரி அறவிடல் முறையொன்றை அறிமுகப்படுத்த உள்ளது. எதிர்வரும் 2027ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த சொத்து வரியை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. இலங்கை பிரித்தானியாவின் குடியேற்ற நாடாக காலனித்துவ ஆட்சி நிலவிய காலத்தில் தான் முதன்முறையாக இலங்கையில் சொத்து வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்போதைக்கு இலங்கையின் நகர்ப்புற சொத்துக்களுக்கு மட்டுமே பல்வேறு உள்ளூராட்சி மன்றங்கள் மூலம் சொத்து வரி அறவிடப்படுகின்றது. அதற்கு பதிலாக இலங்கையின் அனைத்து பிரதேசங்கள் கிராமப்புறங்களை உள்ளடக்கியதாக புதிய சொத்து வரியொன்றை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும் என்றும் தொழிலில் நுழைபவர்கள் ஆசிரியர் பயிற்சி பெற வேண்டும் என்றும் கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணியமர சூரிய தெரிவித்துள்ளார். தென் மாகாண கல்வித்துறை பிரதிநிதிகளுடன் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாட நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த கருத்துக்களை கூறியுள்ளார். அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருப்பது கட்டாயமாகும். மேலும் ஆசிரியர் நியமனங்களை மேற்கொள்ளும் பட்டதாரிகள் ஆசிரியர் பயிற்சி பெற வேண்டும் என்று அவர் அதன் போது குறிப்பிட்டுள்ளார். பாடசாலைகளில் நேரடியாக சேரும் பல பட்டதாரிகள் ஆசிரியர் பயிற்சி இல்லாத நிலையில் ஆசிரியர் பயிற்சி பெறுபவர்கள் பெரும்பாலும் பட்டம் பெறாததால் தற்போதைய முறை குறைபாடுடையதாக இருப்பதாகவும் பிரதமர் ஹரணி சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்களுக்கேற்ப கல்வி நிர்வாகத்தில் தேவையான மாற்றங்களை செயல்படுத்த ஒரு கல்வி சபையை நிறுவ முன்மொழிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மூளாய் பகுதியில் வாழ்வெட்டு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக கடும் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தை கட்டுப்படுத்த வந்த போலீசார் மீது ஒரு தரப்பினர் கல்லெறிந்ததன் காரணமாக அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் இருவரை கைது செய்துள்ளனர். நேற்றைய தினம் இரவு இரு வாழ்வெட்டு குழுக்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. பின்னர் அதன் தொடர்ச்சியாக இன்று மோதல் நிலை தொடர்ந்துள்ளது. இதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் மோதல் நிலையை கட்டுப்படுத்த முயன்ற போது ஒரு குழுவினர் போலீசார் மீது கல்லெறிந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனை அடுத்து நிலைமை கைமீறி சென்றதன் காரணமாக போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி அங்கிருந்தவர்களை கலைத்துவிட்டு இருவரை கைது செய்துள்ளனர். எனினும் இரு குழுவினர் தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில் ஒரு சாராரை மட்டும் போலீசார் எப்படி கைது செய்யலாம் என கேட்டு பொதுமக்கள் முரண்பட்டுள்ளனர். எரிபொருள் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது. பொருட்களின் விலைகளும் வெகுவாக அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் தங்களது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஊடகவியலாளர்களிடத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், சமகால அரசாங்கம் தொடர்பில் நான் ஒன்றும் கூற முடியாது. நேரடியாக தொடர்புடையவர்கள் சாதாரண மக்கள் என்பதால் அரசாங்கம் தொடர்பில் மக்களிடம் தான் அபிப்பிராயம் கேட்க வேண்டும். மேலும் அரசாங்கம் பொறுப்பேற்று 7-8 மாதங்களே கடந்துள்ள நிலையில் தற்போது எதையும் கூறுவதென்பது கடினமானது. ஒரு வருடம் கடந்த பின்னர் அவர்கள் குறித்து தெரிவிக்கலாம். தற்போது எரிபொருள் மற்றும் பொருட்களின் விலைகள் வெகுவாக அதிகரித்திருப்பதை காண முடிகின்றது. பொதுமக்கள் மிகவும் சிக்கலை எதிர்நோக்குகின்றனர். சாப்பிட முடியாத நிலையில் கூட மக்கள் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். மக்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என மைத்திரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார்.
கண்டி பேராதனை வீதியில் உள்ள ஒரு உயரமான கட்டிடத்தில் அமைந்துள்ள அழகு நிலையத்துக்குள்ளிருந்து ஒரு குழு திடீரென மயங்கி விழுந்ததன் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அழகு நிலையத்தில் ஏற்பட்ட மின் தடையால் மின்புறப்பாக்கி இயக்கப்பட்டு அங்கிருந்த அனைத்து கதவுகள் மற்றும் ஜன்னல்களும் மூடப்பட்டுள்ளதோடு குளிரூட்டியும் இயக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்தே இந்த அவசர நிலை ஏற்பட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அருகிலுள்ள கடையில் பணியாற்றும் ஒருவர் அழகு நிலையத்தின் முன் ஒரு இளம்பெண் மயக்கமடைந்து கிடப்பதை கண்டார். பின்னர் அவர் மேலும் பலருடன் சேர்ந்து கதவை திறந்து உள்ளே சென்ற போது அங்கு ஆடொருவர் மற்றும் 6 இளம்பெண்கள் மயக்கமடைந்து காணப்பட்டுள்ளனர். இது குறித்து குழுவினர் போலீசாருக்கு தகவல் அளித்ததோடு மயக்கமடைந்த குழுவை வைத்தியசாலையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இவர்களில் 6 பேர் கண்டி தேசிய வைத்தியசாலையிலும் 2 பேர் கண்டியுள்ள தனியார் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த இளம் பெண்களின் 4 பேர் அழகு நிலையத்தில் பணிபுரிபவர்கள் என்றும் ஏனையவர்கள் சேவைகளை பெற வந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. அழகு நிலையத்தில் உள்ள மின்புறப்பாக்கிலிருந்து விஷவாயு உருவாகிய நிலையில் இவர்கள் குளிரூட்டியை இயக்கியதால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்தனர். பத்தலை கேகிந்த பகுதியில் அடையாளம் தெரியாத நால்வரால் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு பொதுமகன் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்தவர் பத்தலை கேகித்த பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு மகாபாங்கே போலீஸ் பிரிவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு உதவி புரிந்தவர் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பத்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2025 ஜூலை மாதத்தில் இதுவரை இலங்கைக்கு வந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 98,765 பதிவாகியுள்ளது. குறித்த தகவலை இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் வெளியிட்டுள்ளது. ஜூன் மாதத்திற்கான சமீபத்திய புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டதன்படி 2025ஆம் ஆண்டில் இலங்கைக்கு வந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 12,66,809 ஆகும். போலியான பிரித்தானிய கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஜப்பான் மற்றும் துருக்கி வழியாக ஐரோப்பாவிற்கு தப்பி செல்ல முயன்ற ஈரானிய பிரஜையொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் நேற்று இரவு விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் 47 வயதுடைய ஈரானிய நாட்டவர். குறித்த நபர் நேற்று இரவு 8 மணியளவில் ஜப்பானின் நரிட்டாவுக்கு புறப்படுவதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இந்நிலையில் விமான நிறுவன அதிகாரிகளிடம் அவர் வழங்கிய பிரித்தானிய கடவுச்சீட்டை பார்த்து சந்தேகம் அடைந்து அவரது அனைத்து ஆவணங்களுடனும் அவரை குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவுக்கு பரிந்துரைத்தனர். அங்கு நடத்தப்பட்ட தொழில்நுட்ப ஆய்வுகளின் போது கடவுச்சீட்டு போலியானது என்றும் அதற்காக அவர் அந்நாட்டில் உள்ள ஒரு தரகரிடம் 15,000 அமெரிக்க டாலர்களை செலுத்தியதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட குறித்த ஈரானிய பிரஜை மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.